10th standard chapter 6ல exercise 6.4ல first sum பார்க்க போகிறோம். From the top of a tree of height 13 meter, the angle of elevation and depressions of the top and bottom of another tree are 45 degree and 30 degree respectively. Find the height of the second tree. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா டாப் ஆஃப் எ ட்ரீ ஹைட்டு இது ஒரு ஸ்மால் ட்ரீயை வரைஞ்சிக்கிறோம். இதோட ஹைட் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்கன்னா 13 மீட்டர். இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் ட்ரீயில் இருந்து ஒரு டாப்பை நம்ம பார்க்க போகிறோம்னா அப்போ ஒரு என்ன இருக்கும், ஒரு பிக் சைஸான ஒரு ட்ரீ இருக்கும். ஓகேவா, பிக் சைஸ் ட்ரீ. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் அப்படின்னா கீழேருந்து மேலே. அப்போ இந்த ஸ்மால் சைஸ் ட்ரீயில் இருந்து நம்ம டாப்பான ஒரு பிக் சைஸ் ட்ரீ வரைக்கும் பார்க்குறோம். அதோட ஆங்கிளை அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மால் சைஸ் ட்ரீயில் இருந்து, இந்த ஸ்மால் சைஸ் ட்ரீ இருக்கு இல்லையா, அந்த ட்ரீயில் இருந்து இந்த பாட்டம் வரைக்கும் ஒரு ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ இந்த பேஸ் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேஸ் இருக்கும் இல்லையா, இந்த பேஸு நெக்ஸ்ட்டு இங்கேயும் பேஸ் இருக்கும். ஓகே, ஏன்னா இந்த ஸ்மால் சைஸோட ட்ரீ இதுதான் டாப்பு. அப்போ இதிலேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு ஹைட்டு தெரியும்னு அர்த்தம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இவங்க என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்மால் சைஸ் ட்ரீலேருந்து பிக் சைஸ் ட்ரீ வரைக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் 45 டிகிரி. இந்த ஸ்மால் சைஸ்லேருந்து கீழே இந்த பேஸ் இருக்குல்லையே, இந்த பாட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய டிகிரி பார்த்திங்கன்னா 30 டிகிரி. அப்போ இதோட ஆங்கிள் என்னவாக தான் இருக்கணும், 30 டிகிரியாக தான் இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம பேர் வைக்க போகிறோம். பிக் சைஸ் ட்ரீக்கு வச்சுருவோம். இது ஏ, இங்கே பி, இங்கே சி, இது டி. இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும், பா ஷேப்பில் வந்துருச்சு. இந்த டிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த இதை ஈன்னு வச்சுக்குவோம். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் இந்த ஸ்மால் சைஸ் ட்ரீயோட ஹைட் எவ்வளோனா 13 மீட்டர் டிசி. அதே மாதிரி இந்த இதுவும் எப்படி தான் இருக்குது, ஒரு பா ஷேப்பில் இருக்குன்னு சொன்னால் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இபி இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஹைட்டு தான் இங்கேயும் வரும். அப்போ 13 மீட்டர். இந்த தெரியாத இந்த ஏஇயை நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம், ஹச்சுன்னு வச்சுக்க போகிறோம். இந்த சிபி அப்படிங்கிறது பேஸ். தெரியாத இதை ஒய்யோ எக்ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம், எக்ஸ். அப்போ இந்த பேஸ் எக்ஸ்னா அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த டியும் எக்ஸ் தான் வரும். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஏடிஇ என்ன சொல்லியிருக்காங்க, ஏடிஇ இந்த ஆங்கிளை மட்டும் அவங்க எடுத்திருக்காங்க. எவ்வளோ டிகிரினா 45 டிகிரி, அதையும் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இடிபி, இங்கே பாருங்கள் இடிபி இதோட ஆங்கிள் எவ்வளோனா 30 டிகிரி. அது மட்டும் இல்லாமல் இந்த டி அடுத்து பிசி இதோட ஆங்கிள் எவ்வளோ தான் 30 டிகிரி, அதையும் எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எதுக்கு பார்க்க போகிறோம்னா ட்ரையாங்கிள் ஏஇடி. எது ட்ரையாங்கிள் ஏஇடி. அப்போ ஆப்போசிட் அட்ஜசன்ட், ஆப்போசிட் அட்ஜசன்ட் எடுத்தாச்சா. ஆப்போசிட் அட்ஜசன்ட்னாவே யார், டேன். எவ்வளோ டிகிரி, 45 டிகிரின்னு எடுத்தாச்சு. 45 டிகிரின்னு எடுத்தாச்சா. இப்போ என்ன பண்ணுவோம், ஏஇ ஆப்போசிட் சைடு ஏஇ, அட்ஜசன்ட் சைடு என்னது டிஇ. அப்போ டேன் 45 டிகிரியோட வேல்யூ என்னென்னா 1. ஏஇ தான் தெரியாத நம்ம இங்கே என்னென்னு வச்சுக்கிட்டோம், ஹச்சு. அப்போ டிஇ பேஸ் எக்ஸ், அங்கேயும் எனக்கு வேல்யூ தெரியாது, அதனால எக்ஸ். அப்போ இந்த எக்ஸ் டினாமினேட்டரில் இருக்கிறது லெஃப்ட்டில் வந்துச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஹச்சு. இது என்னது ஈக்குவேஷன் 1 முடிஞ்சிருச்சா. இப்போ செகண்டு கண்டுபிடிக்கிறதுல பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த ட்ரையாங்கிள் போட்டாச்சு, டிபிசி. டிபிசின்னு எடுத்துட்டோம். எங்கே நல்லா கவனிங்க, டிபிசி அதோட டிகிரி எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம், 30 டிகிரி. அதுவும் என்ன தான் வரும், டிபிசின்னு எடுத்துக்கிட்டா ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் அட்ஜசன்ட்னாவே யாருங்க, டேனு. இங்கே டிகிரி எவ்வளோ இருக்குது, 30 டிகிரி ஈக்குவல் 30 டிகிரி எடுத்துட்டோமா. 30 டிகிரி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, டிசி. அது ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சொல்லட்டுமே, டிசி. இதுதான் இந்த டிசி ஆப்போசிட்டு. அடுத்து அட்ஜசன்ட் என்னது, சிபி. பிசின்னு எழுதினாலும் சரி, சிபின்னு எழுதினாலும் சரி, எழுதியாச்சா. இப்போ tan 30 டிகிரியோட வேல்யூ 1/√3. 1/√3 ஈக்குவல் நம்மளுக்கு டிசின்னு கொடுத்துருக்காங்களே, அதோட ஹைட்டு நம்மளுக்கு தெரியும். ஸ்மால் ட்ரீயோட ஹைட்டு 13. சிபியோடது எனக்கு தெரியாதனால நம்ம அதை என்னென்னு வச்சுக்க போகிறோம், எக்ஸ். அப்போ எக்ஸ் டினாமினேட்டரில் இருக்கிற எக்ஸ் இங்கே லெஃப்ட் சைடு வந்துடும். இந்த 13 அப்படியே எழுதிடுங்க. இது பாருங்கள் 1/√3 இருக்குது. லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போகும்போது இது மல்டிப்ளைக்கு மாறும், அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறிடும். √3/1 எழுதியாச்சா. இப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு 13
√3 அப்படின்றதையும் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோன்றதை பாருங்கள். ஏபி அப்படின்னு இருக்கு இல்லையா, ஏபி இந்த இது ஹைட்டு, இந்த ஏபிங்கிறது கொடுத்துருக்காங்க. இன்னொன்று நம்ம ஆல்ரெடி இங்கே x = h ஈக்குவேஷன் 1 அப்படின்னு இருக்கு இல்லையா, x = ஹச்சோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், 13√3 தான் கண்டுபிடிச்சி வச்சுட்டோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல இருங்க, நான் அதை எழுதிட்டே போயிடுறேன். இப்போ ஏஇ எப்படா ஏஇ கண்டுபிடிச்சாங்களா நினைக்கக்கூடாது. இங்கே x = hன்னு ஈக்குவேஷன் 1 கொண்டு வந்திருக்கோம். அப்போ அந்த 1 தான் நம்ம எழுத போகிறோம். அப்போ x = hச்சோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது, 13√3 13√3 மீட்டர். இப்போ ஹைட் ஆஃப் த ட்ரீ ஏபி, பிக் சைஸ் ட்ரீ இருக்கு இல்லையா, இந்த பிக் சைஸ் ட்ரீயில் ஏபி எழுதிக்கிட்டேன் ஈக்குவல் நெக்ஸ்ட்டு ஏஇ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இபி, ஏஇ = இபி. இப்போ ஏஇயில் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருப்போம் இல்லையா, ஏஇயில் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருப்போம், ஹைட்டோட இதை கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ ஹச் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஹச்சு இந்த வேல்யூ அப்படியே எடுத்துருதுங்க, 13√3 ஏஇங்கிறது தான் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அது ஹச்சா ப்ளஸ் இபி அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இபி இங்கே பிக் சைஸ் ட்ரீயும் ஸ்மால் சைஸ் ட்ரீயும் இருக்குது. இந்த ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய ட்ரீயோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 13 மீட்டர். அதே ஆப்போசிட் சைடு இபியும் அதே தான் இருக்கும், அதனால் 13 எழுதியாச்சு. 13 எழுதிட்டோமா, ஈக்குவல் 13 ஆல்ரெடி நம்மளுக்கு கொஸ்டின்லேயே √3 வேல்யூ கொடுத்துட்டாங்க, இதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க, இன்ட்டு 1.732 + 13 மீட்டர் எழுதியாச்சா. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணி வந்த வேல்யூவோட ஆட் பண்ண போகிறோம், 22.516. மல்டிப்ளை பண்ணுறதுலாம் அவ்வளோ டஃப்பே கிடையாது. 1.732 இன்ட்டு இங்கே 13 இருக்கும், ஓகேங்களா. 3 2s are 6, 3 3s are 9, 7 3s are 21க்கு 1 போட்டாச்சு, ரிமைண்டர் 2 போட்டாச்சு. இப்போ 1 3 is 3, 3 + 2 5. அடுத்து நெக்ஸ்ட் 1 2 is 2. உங்களுக்கு தெரியல, இந்த இடத்துல நம்ம ஸ்டார் போட்டுச்சுக்கலாம், இல்லை முட்டை கூட போட்டுச்சுக்கலாம். 1 2 is 2, 1 3 is 3, 1 7 is 7, 1 1s are 1 போட்டாச்சு. இப்போ எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இந்த இடத்துக்கு வந்தோடனே 6 இங்கே 9 10 11க்கு 1 போட்டு ரிமைண்டர் 1, 3 1 இங்கே பாருங்கள், 3 1 4, 4 + 1 5, இங்கே 5 + 7 இருக்குது, அப்போ 12க்கு 2 ரிமைண்டர் 1, 1 + 1 2. இங்கே எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். 1 2 3, 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சதுனால 1 2 3, 3 ஸ்தானம் தள்ளி நானும் புள்ளி வச்சுட்டேன். இப்போ ஆன்சர் எப்படி வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுங்களா. அப்போ 22.516ன்னு கிடச்சிருக்கு. ப்ளஸ் 13 நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ 35.52 மீட்டர். இது எப்படி கிடச்சிச்சுன்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 22.516ன்னு கிடச்சிருக்கு. இந்த 13ங்கிறது முழு எண், என்றைக்கு புள்ளிக்கு இங்கிட்டு தான் போடணும். 1 3ன்னு போட்டு இங்கே புள்ளி வச்சு இங்கே இல்லாத இடத்துக்குலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 0 போட்டுருங்க. போட்டாச்சா. இந்த 6 அப்படியே டவுன் பண்ண வேண்டியதான், 1ஐயும் போட்டுருங்க, 5ஐயும் போட்டுருங்க. இப்போ இது ப்ளஸ்ஸுங்கிறதுனால இதை ஆட் பண்ணும். 3 + 2 5, 2 + 1 என்ன வந்துடும், 3. இங்கே எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்கன்னா 3 ஸ்தானம். அதனால 35.5ன்னு நம்ம எழுதியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரிஞ்சுக்கணும், 5ஐ விட அதிகமாக 6 7 8ன்னு இருந்துச்சுன்னா ஒரு நம்பரை இவங்களோட ஆட் பண்ணிக்கணும். அப்போ 35.52ன்னு வந்துடும். அதனால தான் உங்களுக்கு 35.52 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ another ட்ரீயோட ஹைட்டு அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் ட்ரீயோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 35.52 மீட்டர்.